பவானியோட மாமா தப்பா நடந்துக்க பார்த்துப்பாரு. அதனால அவங்க வீட்ல இருந்து இவங்கள தொரத்தி விட்டுருவாங்க. சென்னையில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன வயசு ஃப்ரெண்ட் அமுதனை பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவும் பண்றாங்க. இவங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சதுமே கல்யாணத்துக்காக ஆசையா ரெடி ஆகி கிளம்புறாங்க. லிஃப்ட்ல போலான்னு பார்த்தா யமுனாவோ இவங்க வராங்கன்னு தெரிஞ்சுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரூம்ல இருக்கிற ஆளோ என் ரூம் க்ளீன் பண்ணிட்டு போன்னு சொல்லி கூப்பிடுறான். இவங்களுமே போறாங்க. ஆனா அவனும் தப்பா பேசி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கறான். இப்போ யமுனாவுமே வேலையை முடிச்சுட்டு வேகமா கீழே வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்புறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து 2 குடிகார பசங்க வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்குற அவனுங்களோ பவானியோட பேக் புடுங்குறானுங்க. அதில் அவங்க கல்யாணத்துக்காக ஆசையாக வாங்கின மோதிரம் இருக்கு. அவனுங்களும் இப்போ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத வான்னு சொல்லி அமுதன் கூப்பிடுறாரு. இப்போ இவங்களுமே வழி பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இறங்கி நடந்து போறாங்க. அப்போ ஒரு திருடி இவங்கள மாதிரி புடவை கட்டியிருக்கா. இவங்களை தள்ளி விட்டுட்டு போறா. அங்க வர போலீஸோ பவானி தான் திருடின்னு நினைச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நான் திருடலாம் இல்லைன்னு சொல்லியுமே அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ தான் திருடியா இருப்பேன்னு சொல்லி திட்டுறான். ஆனா உண்மையான திருடி கிடைச்சதுமே விட்டுடுறாங்க. பவானியுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமா போறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து ரோட் கிராஸ் பண்ணி விடுங்கக்கான்னு கேட்கறான். பவானியுமே அந்த பையனை கூட்டு ரோடு கிராஸ் பண்றாங்க. அப்போ ஒரு லாரி ஓடிட்டு வர டிரைவரும் ஃபோன் பேசிட்டு கேர்லெஸ்ஸா வந்து இடிச்சிடறான். அதுல 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. பவானியோட ஆன்மா இப்ப யமுனா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. இவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுக்கு காரணமா இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சிட்டு இருக்கோம். யமுனா மட்டும் அன்னைக்கு லிஃப்ட்டை மூடாம ஓபன் பண்ணியிருந்தா இவங்களுமே கரெக்ட் டைம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு யமுனா தான் காரணம். அதனால யமுனா மூலியமா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்றாங்க. இப்போ இவங்களோட பாடி எரிக்கிறதுக்காக அமுதன் போயிருப்பாரு. இப்போ அவரையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யமுனாவுமே இப்போ அமுதனை வர சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்காங்க. அவங்க உடம்புக்குள்ள தான் பவானியோட ஆன்மா இருக்கு. இப்போ அமுதனுமே என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்லி யமுனாவுடைய வாழ்க்கையை அழிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பவானி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன், எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா யமுனா உடம்பு அழிச்சிருவேன்னு சொல்றாங்க. நான் உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அவருமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. பவானியை இதை நினைச்சு ஃபீல் பண்ணி இப்போ யமுனாவோட உடம்பை விட்டு போயிடுறாங்க.